வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் தையிட்டி சட்டவிரோத திஸ்ஸவிகாரை கட்டுமானத்திற்கு எதிரான போராட்டம் இடம்பெற்ற வண்ணம் உள்ளது. வலிகாமம் வடக்கில் படை கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிக்கப்பட்ட காணிகளுக்கு செல்ல படையினரால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் உள்நாட்டுப் போரில் இறந்தவர்களை நினைவுகூரும் தமிழர்களை இலங்கை அதிகாரிகள் அச்சுறுத்தி வைத்துள்ளனர் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் குற்றம் சாட்டியுள்ளது. திருவோணமலை சல்லி பகுதியில் இருந்து கடற்தொழிலுக்கு சென்ற 2 கடற்தொழிலாளர்கள் கரை திரும்பவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னாரில் கடந்த சில நாட்களாக நீடித்து வரும் சீரற்ற காலநிலை காரணமாக கடற்தொழில் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. திருவோணமலையில் இடம்பெற்ற விபத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் தீவகம் அல்லப்பட்டியில் கடற்தொழிலில் ஈடுபட்ட ஒருவர் கடலில் தவறி வீழ்ந்து உயிரிழந்துள்ளார். புத்தளத்தில் பாரிய மரம் வீதியில் சாய்ந்து வீழ்ந்தது யுவதி ஒருவர் அதனுள் அகப்பட்டு உயிரிழந்துள்ளார். தாய்வானில் சுயராஜ்ய தீவை சுற்றியுள்ள வான் மற்றும் நீர் எல்லைகளில் சீனா அதன் படைகளை நிலைநிறுத்தியுள்ளது. அமெரிக்காவின் அயோவா மாகாணத்தின் கிரீன்ஃபீல்ட் பகுதியில் வீசிய சூறாவளியால் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தையிட்டி சட்டவிரோத திஸ்ஸவிகாரை கட்டுமானத்திற்கு எதிரான போராட்டம் இடம்பெற்ற வண்ணம் உள்ளது. யாழ்ப்பாணம் தையிட்டியில் மக்களின் பூர்வீக காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள திஸ்ஸ என்ற விகாரை கட்டுமானத்தை அகற்ற கோரியும் விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணி உள்ளிட்ட அதனோடு இணைந்த கையகப்படுத்தப்பட்டுள்ள மக்களின் காணிகளை மக்களிடம் கையளிக்க கோரியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் காணிகளின் உரிமையாளர்களுடன் இணைந்து ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களிலும் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் இன்று 2வது நாளாகவும் தொடர்ந்த வண்ணம் உள்ளது. குறித்த போராட்டம் நேற்று பிற்பகல் ஆரம்பமான நிலை தொடர்ச்சியாக இரவிரவாக முன்னெடுக்கப்பட்டு இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் பெருமளவிலான பொதுமக்கள் மற்றும் குறித்த காணிகளின் உரிமையாளர்களுடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் சட்டத்திறனியுமான கனகரத்னம் சுகாஸ், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் உட்பட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர். தொடர்ச்சியாக இந்த போராட்டம் இன்றும் முன்னெடுக்கப்படுவதுடன் நாளை மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ள முன்னணியின் பேச்சாளர் சட்டத்தரணி கனகரத்னம் சுகாஸ், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் ஆகியோர் அங்கு வைத்து தெரிவித்த கருத்துக்கள் இங்கே தரப்படுகின்றன. தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டம் ஓராண்டை கடந்து தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்று முதல் 3 தினங்கள் வரை, அதாவது நாளை வெள்ளிக்கிழமை இரவு 7 மணி வரை இந்த போராட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த முறை இந்த 3 நாள் போராட்டத்திற்கு பல நூற்றுக்கணக்கான தமிழ் மக்கள் வடகிழக்கில் இருந்து திரண்டு வந்திருப்பது மக்கள் இந்த மண்ணை, தமிழ் தேசியத்தை எவ்வளவு தூரம் நேசிக்கின்றார்கள் என்பதை காட்டி நிற்கிறது. உண்மையில் ஒரு பாரிய எழுச்சி ஒன்று தையிட்டியிலே ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு நாங்கள் மக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் வேதனையான ஒரு சில விடயங்களும் இருக்கிறது. ஒரு சிலர் தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளுக்கு எதிராக, தமிழ் மக்களினுடைய போராட்டங்களை காட்டி கொடுக்கின்ற வகையில் சலுகைகளுக்காக இந்த சட்டவிரோத விகாரை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு துணை போவது வேதனையான விடயம். அவர்களும் திருந்தி இந்த மக்களோடு சேர்ந்து போராட முன்வர வேண்டும். அந்த மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த விகாரையை நாங்கள் அனுமதிப்போமாக இருந்தால் நாளைக்கு இங்கே ஒரு முன்பள்ளி வரும், வைத்தியசாலை வரும், 50 சிங்கள குடும்பங்கள் வரும், பிறகு இது ஒரு சிங்கள குடியேற்றமாக மாறும். எவ்வாறு தமிழர்கள் அனுராதபுரத்தில் இருந்து, புத்தளத்தில் இருந்து, நீர்கொழும்பில் இருந்து அடையாளமே தெரியாமல் இன்று சிங்களவர்களாக மாறிவிட்டார்களோ அதே போன்றதொரு நிலைமை தையிட்டிக்கு வர வேண்டுமா, யாழ்ப்பாணத்துக்கு வர வேண்டுமா, வடகிழக்குக்கு வர வேண்டுமா? மக்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் போராடுவது எங்களுக்காக மட்டுமல்ல, உங்களுக்கும் சேர்த்துதான். இதனுடைய ஆபத்துக்களை நீங்கள் இன்று உணராமல் இருக்கலாம். ஆனால் எதிர்காலத்தில் நீங்கள் சில நேரத்தில் உணர்கின்ற பொழுது நிலைமை கைமீறி போயிருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் தமிழர் தாயகத்தினுடைய ஒரு அங்குலம் தன்னம் பறிபோவதை அனுமதிக்க போவது கிடையாது. இறுதி வரை மண்ணுக்காக எங்களுடைய போராட்டம் தொடரும். தையிட்டியில் தனியார் காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து அதில் சட்டவிரோதமான முறையிலே ஒரு விகாரை கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த விகாரை கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் என்று காணி உரிமையாளர்கள்
கடந்த பல வருடங்களாக கோரி வருகின்ற போதும் கூட இன்று வரைக்கும் அந்த காணிகள் விடுவிக்கப்படவில்லை. இந்த விகாரையானது வந்து ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய தேவைக்காக இராணுவத்தினராலேயே சட்டவிரோதமான முறையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட இந்த விகாரை கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் என்று இங்கே தொடர்ச்சியாக கவனிப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வெசாக் தினத்தோடு ஓராண்டு இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு கடந்த வெசாக் தினத்தோடு இந்த போராட்டம் அதற்கு ஒரு 2 வாரம் முன்னதாக ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 2வது வெசாக் தினமும் வந்திருக்கிறது. இன்று வரை இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. காணி உரிமையாளர்கள் தங்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதிலே மிக உறுதியாக இருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரதேசத்தினுடைய பிரதேச செயலகம் மற்றும் மாவட்ட செயலகம் என்பன இந்த காணிகள் தனியாருக்கு சொந்தமானது என்பதை உறுதிப்படுத்தி அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தி இருக்கின்ற போதிலும் கூட இன்று வரை இந்த காணிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தேசிய பாதுகாப்பு மேற்பார்வை குழுவினுடைய தலைவராக இருக்கின்ற சரத் வீரசேகர ஒரு அராஜகமான முறையிலே பாராளுமன்றத்திலே அந்த குழு கூட்டத்தை கூட்டி இந்த காணிகளை ஒரு எதேச்சாதிகாரமாக கையகப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே அவருடைய செயல்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் அவருடைய தலைமையிலே நடைபெற்ற அந்த ஓவர்சைட் கமிட்டியிலே தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஓவர்சைட் கமிட்டியிலே இந்த காணிகள் தனியாருக்கு சொந்தமானது, அந்த காணிகள் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் 1-2 நாடாளுமன்ற உறுப்பினர்களாலும் மற்றும் பிரதேச செயலாளராலும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் கூட இன்று வரை இந்த காணிகள் விடுவிக்கப்படவில்லை. இந்த மக்களை ஏமாற்றி இந்த காணிகளை அளவீடு செய்து இந்த 120 பரப்பு காணிகளையும் கையகப்படுத்துகின்ற ஒரு முயற்சியிலே தான் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒருபொழுதும் நாங்கள் இந்த காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பதற்கு இடமளிக்கப் போவதில்லை. நாங்கள் அந்த காணி உரிமையாளர்களோடு சேர்ந்து இந்த நிலத்தினுடைய இருப்பை பாதுகாப்பதற்காக நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். சட்டத்தரணி சுகாஸ் அவர்கள் குறிப்பிட்டது போன்று இந்த விகாரை என்பது ஒரு மனிதனுடைய உடலிலே உருவாகின்ற புற்றுநோய் கட்டி போன்றது. இதை நாங்கள் அடியோடு அகற்றாவிட்டால் இது முழு தேசமும் இவர்களுடைய ஆதிக்கத்திற்குள் செல்லும். ஆகவே ஒட்டுமொத்த இனமும் இதற்கு எதிராக போராட வேண்டிய தேவை இருக்கிறது. இது இந்த தையிட்டியிலே இருக்கக்கூடிய காணி உரிமையாளர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையாக நாங்கள் கருதக்கூடாது. இது ஒட்டுமொத்த தமிழ் மக்களதும் இருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. ஆகவே இதில் அவருக்கு பிரச்சனை இவருக்கு பிரச்சனை, நாங்கள் இதில் சம்பந்தப்பட தேவையில்லை என்று சொல்லி யாரும் கருதாமல் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை வலுப்படுத்துவதற்கு முன்வர வேண்டும். அந்த வகையிலே எங்களுடைய அரசியல் இயக்கம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலே நாங்கள் 4 பேரோ 40 பேரோ 400 பேரோ நாங்கள் இதை கைவிடக்கூடாது என்ற அடிப்படையிலே நாங்கள் உறுதியாக இந்த போராட்டத்தை முன்கொண்டு செல்கின்றோம். உலகம் பூராகவும் வாழுகின்ற தமிழ் மக்கள் இந்த தையிட்டி உட்பட வடகிழக்கிலே இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக நீங்கள் வாழுகின்ற நாடுகளில் உள்ள வெளிநாட்டு அமைச்சுக்களோடும் மற்றும் ஐநா அமைப்புகளோடும் நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி அழுத்தங்களை ஏற்படுத்தி இந்த காணிகளை விடுவிப்பதற்கும் எங்களுடைய இருப்பை பாதுகாப்பதற்கும் நீங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். இன்று சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற திசை விகாரை ஆட்ட கோரி கடந்த 1 வருடமாக இந்த போராட்டம் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் இங்கே இந்த பிரதேசத்தினுடைய மக்களாலும் இங்கே தமிழ் தேசிய மக்கள் முன்னாலும் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. இன்றைய தினம் 1 வருடம் பூர்த்தி அடைந்திருக்கின்றது. சட்டத்துக்கு முரணாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும். வடக்கு கிழக்கிலே இவ்வாறு சட்டவிரோதமாக விகாரைகள் முளைக்கின்றது. இங்கே வடக்கிலே குருந்தூர் மலையிலே விகாரை கட்டப்பட்டு முடிந்த நிலையில் இருக்கின்றது. அது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு மாறாக நீதிமன்றத்தினுடைய கட்டளை மீறி அந்த விகாரையாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று கிழக்கு மாகாணத்திலே நிறைய திருகோணமலையிலே விகாரைகள் முளைக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக அவர்கள் தங்களுடைய முகநூலிலே அந்த விகாரை கட்டுகின்ற இதை போட்டிருக்கின்றார்கள். அவருடைய கிரான் பிரதேச பிரிவுக்குட்பட்ட வடமுனை எனப்படுகின்ற கிராம உத்தியோகஸ்தர் பிரிவிலே அங்கே நெலுகல் எனப்படுகின்ற ஒரு மலை இருக்கின்றது. அந்த மலையிலே நெலுகல் கிரீன் விகாரை என்ற பெயருடன் அங்கே விகாரை கட்டப்படுகின்றது. அந்த விகாரை அங்கே இராணுவத்தினராலே இங்கே காணப்படுகின்றது போது அங்கே இராணுவத்தினராலே அங்கே கட்டடம் அமைக்கப்பட்டு அதில் இருந்து இராணுவம் தான் அந்த கட்டடத்தை விகாரை கட்டுகின்றார்கள். அதேபோன்று இங்கே இங்கே திசை விகாரையும் அந்த அடிப்படையில் தான் இங்கேயும் கட்டப்பட்டிருக்கின்றது. இது அனைத்தும் அகற்றப்பட வேண்டும். எங்களுடைய தமிழர் தாயகத்தை ஆக்கிரமிக்கின்ற செயற்பாட்டை மிக கச்சிதமாக இந்த அரசு செயற்படுத்தி வருகின்றது. தமிழர்களை பொறுத்த மட்டிலே இந்த விடயங்கள் அனைத்துமே தமிழ் மக்களை
காணிகளை இனளிப்பு செய்கின்ற கட்டமைப்பை சார் இனளிப்பு செய்கின்ற முழு செயற்பாடும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழர்களை பொறுத்த மட்டில் இது அனைத்துமே வந்து இந்த தீவிலே தமிழர்கள் நிம்மதியாக வாழ வேணுமாக இருந்தால் தமிழர்களுடைய தேச அங்கீகாரம் இன்றியமையாத ஒன்று. அந்த அடிப்படையில் இன்று நிலவுகின்ற இந்த பூகோள அரசியல் நிலப்பாட்டின் பிரகாரம் வந்து எங்களுடைய தேசம் அங்கீகரிப்பதற்கான ஒரு நிலப்பாடு ஒன்று வரும் வரைக்கும் வந்து இந்த அரசு வந்து அந்த தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளுகின்ற இனளிப்பு, தங்களால் மேற்கொள்ளப்பட்ட இனளிப்பை வந்து மூடி மறைப்பதற்காக இவ்வாறான நில ஆக்கிரமிப்புகளை தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள். தொல்பொருள் திணைக்களத்தினாலே அந்த இடம் அடையாளப்படுத்தப்படுகின்றது. தொல்பொருள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட பிறகு அங்கு சட்ட ரீதியாக வந்து எந்த விதமான கட்டுமானங்களும் மேற்கொள்ள முடியாது. ஆனால் அவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களிலே வந்து விகாரைகள் கட்டி எழுப்பப்படுகின்றன. ஆகவே இந்த நீதிமன்றங்கள் வெறுமனே தமிழ் மக்களுக்கு மட்டும் ஒரு நீதியை வழங்குகின்றதா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது. ஆகவே எங்களை பொறுத்த மட்டிலே தமிழர்களுடைய தாயகத்தை எழும்புகின்ற அனைத்து விகாரைகளும் வந்து அகற்றப்பட வேண்டும். சட்டத்துக்கு முரணாக எழும்புகின்ற விகாரைகள் அகற்றப்பட வேண்டும். சிங்கள தேசம் வந்து ஒரு நிலைப்பாட்டை வைத்திருக்கின்றது. விகாரை முதலில் வரும், அதனை சூழ வந்து காணிகள் பிடிக்கப்பட்ட அந்த காணிகளிலே வந்து விகாரை சூழ குடியேற்றங்கள் நடைபெற இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே வந்து அனைத்து இப்படியான செயற்பாடுகளும் சட்டத்துக்கு முரணான செயற்பாடு அனைத்து நிப்பாட்டப்பட வேண்டும். சர்வதேச சமூகம் இதுக்கு தகுந்த பரிகாரத்தை கொடுக்க வேண்டும். தொடர்ச்சியாக எங்கள் மீது, எங்கள் மக்கள் மீது நடைபெறுகின்ற இவ்வாறான கட்டமைப்பு சார் இனஅழிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அடக்குமுறைகளுக்கு ஆயுதங்களுக்கு வடக்கெங்கிழக்கும் சட்டவிரோத திசைவிகாரையை வலிகாமம் வடக்கில் படை கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிக்கப்பட்ட காணிகளுக்கு செல்ல படையினரால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதியில் அண்மையில் ஸ்ரீலங்கா படையினரின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்ல காணிகளின் உரிமையாளர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. விடுவிக்கப்பட்ட நிலங்களுக்குள் வெடிபொருட்கள் இருக்கின்றன என தெரிவித்து தம்மை செல்ல விடாது படையினர் தடை செய்வதாக அந்த மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் கடந்த மார்ச் மாதம் 22ஆம் நாள் வசாபுலான் மற்றும் பலாலி ஆகிய கிராம சேவையாளர் பிரிவுகளான J244, 245, 252, 253, 254 ஆகியவற்றிலிருந்து 234 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்படுகின்றன என்று அறிவிக்கப்பட்டது. காணிகளின் உரிமையாளர்களும் அழைக்கப்பட்டு நிகழ்வுகளும் இடம்பெற்றிருந்தன. இருந்தபோதும் அந்த காணிகளுக்கான பாதை விடுவிக்கப்படவில்லை. படையினரின் முட்கம்பி வேலிகளும் அகற்றப்படவில்லை. இவ்வாறு விடுவிக்கப்பட்ட காணிகளை உரிமையாளர்கள் படையினரின் சோதனை சாவடி ஊடாக 5 கிலோமீட்டர் தூரம் கால்நடையாக பயணித்தே பார்வையிட அனுமதிக்கப்பட்டனர். இந்த விடயத்தை காணிகளின் உரிமையாளர்கள் வடக்கு மாகாண ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். இதனால் விடுவிக்கப்பட்ட காணிகளுக்கு பாதை திறக்கப்பட்ட போதும் முட்கம்பி வேலிகள் அகற்றப்படாமலேயே காணப்பட்டன. முட்கம்பிகள் அகற்றப்படாமல் உள்ளமையானது ஏதேனும் காரணத்தை கூறி விடுவிப்பு செய்வதாக கூறப்படும் காணிகளை படையினர் மீள ஆக்கிரமிக்க கூடும் என்று அஞ்சுவதாக அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த அமெரிக்க தூதுவரிடம் காணிகளின் உரிமையாளர்கள் அச்சம் தெரிவித்திருந்தனர். இவ்வாறான நிலையில் விடுவிக்கப்பட்ட 234 ஏக்கர் காணிகளில் 55,000 சதுர அடி நிலத்தில் வெடிபொருட்கள் காணப்படுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டு அந்த பகுதிகளுக்குள் காணிகளின் உரிமையாளர்கள் செல்வதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. இலங்கையின் உள்நாட்டு போரில் இறந்தவர்களை நினைவு கூறும் தமிழர்களை இலங்கை அதிகாரிகள் அச்சுறுத்தி வைத்துள்ளனர் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் குற்றம் சாட்டியுள்ளது.
இலங்கையின் உள்நாட்டுப் போரில் இறந்த அல்லது காணாமல் ஆக்கப்பட்டவர்களை நினைவுகூரும் தமிழர்களை இலங்கை அதிகாரிகள் அச்சுறுத்தி தடுத்து வைத்துள்ளனர் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் குற்றம் சுமத்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. கடந்த மே மாதம் 17ஆம் நாள் ஐக்கிய நாடுகளின் ஜெனீவா மனித உரிமைகள் அலுவலகம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட வழக்குகளை தீர்ப்பதற்கு சர்வதேச வழக்குகள் மற்றும் பிற பொறுப்புக்கூறல் நடவடிக்கைகளுக்கு அழைப்பு விடுக்கும் அறிக்கையை வெளியிட்டுள்ள நிலையிலேயே மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் அறிக்கை இன்று வெளியாகியுள்ளது. எனினும் இலங்கை அரசாங்கம் உள்நாட்டு போரின் போது தமது படைகள் செய்த அட்டூழியங்களை மறுத்துள்ளது. இந்நிலையில் அது உண்மை, நீதி மற்றும் இழப்பீடுகளை வழங்குவதற்கு பதிலாக பாதிக்கப்பட்டவர்களையும் அவர்களின் சமூகங்களையும் மௌனமாக்க முயற்சிக்கிறது என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பணிப்பாளர் எலைன் பியர்சன் கூறியுள்ளார். எனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் துஷ்பிரயோகங்கள் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கும் சர்வதேச நடவடிக்கைகள் தேவை என்பதையே இந்த சம்பவங்கள் தெளிவாக்குகின்றன என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு முள்ளிவாய்க்கால் நிறைவு தினத்திற்கு முன்னதாக இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கில் போலீசார் நினைவேந்தல் நிகழ்வுகளை சீர்குலைக்க முயன்றனர். இதில் ஒரு கட்டமாக திருகோணமலையில் இறுதிப் போரின் முடிவில் பொதுமக்கள் உட்கொண்ட பட்டினி சூழலின் அடையாளமான கஞ்சியை வழங்கியதற்காக 4 பேரை 7 நாட்கள் காவலில் வைத்துள்ளனர். மேலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சிலரையும் ஏனையோர் நிகழ்வுகளில் கலந்து கொள்வதையும் தடுக்கும் வகையில் நீதிமன்ற உத்தரவுகளையும் அதிகாரிகள் பெற்றுள்ளனர். சில இடங்களில் நிகழ்வுகள் தொடர்வதை தடுக்க அல்லது மக்கள் அவர்களை சென்றடைவதை தடுக்க போலீசார் தலையிட்டது போன்ற சம்பவங்களை மனித உரிமைகள் கண்காணிப்பகம் பட்டியலிட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் கடந்த காலங்களில் காணாமல் போகும் சம்பவங்கள் குறைந்துள்ள போதிலும் சீர்திருத்தம் அல்லது பொறுப்பு கூறல் இல்லாத நிலையில் இந்த நடைமுறை பாதுகாப்பு படைகளுக்குள் வேரூன்றி உள்ளது. இந்த ஆண்டு மார்ச் 14ஆம் நாளன்று ஒரு நபரை இரகசிய காவலில் வைத்து அவரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததற்கான ஆதாரங்களை விசாரிக்குமாறு சட்டமா அதிபரிடம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கேட்டுள்ளதை கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் இலங்கை அரசாங்கம் ஐக்கிய நாடுகளின் அறிக்கையின் பரிந்துரைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. இதில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் அளவை ஒப்புக்கொள்வது, உடனடி மற்றும் நம்பகமான விசாரணைகளை மேற்கொள்வது, பாரிய புதைகுழிகளை விசாரிக்க சர்வதேச தொழில்நுட்ப உதவியை நாடுவது, சுதந்திரமான வாதாடும் அதிகாரத்தை நிறுவுவது மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது என்பன அடங்குவதாக கண்காணிப்பகம் குறிப்பிட்டுள்ளது. அதே நேரம் வெளிநாட்டு அரசாங்கங்களும் ஐக்கிய நாடுகளின் முகவர்களும் அறிக்கையின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். அனைத்து வகையான அந்நிய செலாவணிகளையும் பயன்படுத்தி இலங்கை அரசாங்கத்தை நடவடிக்கை எடுக்க அழுத்தம் கொடுக்க வேண்டும். சந்தேகத்துக்குரிய புதைகுழிகளை தோண்டி எடுப்பதற்கான தொழில்நுட்ப உதவிகளை வழங்குதல், உலகளாவிய அதிகார வரம்பிற்கு உட்பட்டு வெளிநாடுகளில் வழக்கு தொடருதல் மற்றும் ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடும் இலங்கையர்களை கடுமையான சோதனை செய்தல் என்பன மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கோரியுள்ளது. இதற்கிடையில் பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த துன்பத்தை ஏற்படுத்தும் செயல்களை கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்திய பணிப்பாளர் பியர்சன் கண்டித்துள்ளார். மேலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் செப்டம்பர் அமர்வின் போது இலங்கை தொடர்பான பொறுப்பு கூறல் திட்டத்தின் ஆணையை புதுப்பிப்பதும் இலங்கையில் மனித உரிமைகள் மீறல்களுக்கு பொறுப்பானவர்களை நீதியின் முன் நிறுத்துவதற்கு சேகரிக்கப்பட்ட ஆதாரங்களை பயன்படுத்துவதும் மிகவும் முக்கியம் என்றும் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்திய பணிப்பாளர் பியர்சன் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை சல்லி பகுதியிலிருந்து கடற்தொழிலுக்கு சென்ற 2 கடற்தொழிலாளர்கள் கரை திரும்பவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தின் சல்லிக்கடல் பகுதியில் இருந்து கடலுக்கு சென்ற கடற்தொழிலாளர்கள் 2 காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 20ஆம் நாள் சல்லி பிரதேசத்தில் இருந்து முற்பகல் 10 மணி அளவில் கடலுக்கு சென்ற கடற்தொழிலாளர்களே இவ்வாறு காணாமல் போயுள்ளனர். காணாமற் போனவர்கள் 45 அகவையுடைய குட்டிசாமி சசிகுமார், 22 அகவையுடைய முருகையா சுஜந்தன் ஆகியோர் என்றும் இவர்கள் தொடர்பான தகவல்கள் எவையும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்றும் உறவினர்களால் கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இவர்களை தேடும் நடவடிக்கையில் சல்லி பிரதேசத்தைச் சேர்ந்த கடற்தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளதுடன் கடற்படையினருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக உறவினர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னாரில் கடந்த சில நாட்களாக நீடித்து வரும் சீரற்ற காலநிலை காரணமாக கடற்தொழில் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மன்னார் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக நீடித்து வரும் பலத்த காற்றுடன் கூடிய சீரற்ற காலநிலை காரணமாக கடற்தொழில் நடவடிக்கைகள் பாதிப்படைந்துள்ளன. அத்துடன் இன்று அதீத காற்று வீசி வருவதன் காரணமாக மன்னாரின் தாழ்வுப்பாடு, சவுத்பார், பேசாலை போன்ற இடங்களிலிருந்து கடற்தொழிலுக்கு செல்லும் தொழிலாளர்கள் தொழிலுக்கு செல்வதை தவிர்த்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. காற்று வேகமாக வீசி வருவதால் கடற்தொழிலாளர்கள் தங்கள் வள்ளங்கள், வலைகள் உட்பட்ட உபகரணங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்தியுள்ளனர் என்றும்
அத்தோடு கரையோரத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாடிகளும் காற்றினால் பாரிய சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. திருகோணமலையில் இடம்பெற்ற விபத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார். திருகோணமலை ஈச்சிலம்பற்று வட்டவன் பகுதியில் இன்று அதிகாலை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த குடும்பம் ஒன்று பயணித்த மகளூந்து விபத்துக்குள்ளானதில் சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் பற்றி தெரிகையில் யாழ்ப்பாணம் வடமராட்சி அல்வாய் மேற்கு திக்கம் பகுதியைச் சேர்ந்த குடும்பம் ஒன்று மட்டக்களப்பு நோக்கி மகளூந்தில் பயணித்துள்ளது. இந்நிலையில் அவர்கள் பயணித்த மகளூந்து இன்று அதிகாலை வேளை திருகோணமலை ஈச்சிலம்பற்று வட்டவன் பகுதியில் சென்று கொண்டிருந்த வேளை வேக கட்டுப்பாட்டை இழந்து பாதையை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது மகளூந்தில் பயணித்த தாய், தந்தை மற்றும் பிள்ளைகள் இருவரில் 6 அகவையுடைய சிறுமியான நிதர்சன் அதிதி என்ற சிறுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அத்துடன் 4 அகவையுடைய நிதர்சன் அதிரேஸ் படுகாயமடைந்துள்ளார். படுகாயமடைந்த சிறுவன் மூதூர் தள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். விபத்தின் போது தாய், தந்தை இருவரும் எதுவித காயங்களுமின்றி உயிர் தப்பியுள்ளனர். மகளூந்தும் கடும் சேதத்திற்கு உள்ளாகியுள்ள நிலையில் விபத்து குறித்த விசாரணைகளை ஈச்சிலம்பற்று ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் தீபகம் அல்லிப்பட்டியில் கடற்தொழிலில் ஈடுபட்ட ஒருவர் கடலில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் கடற்தொழிலுக்கு சென்ற தொழிலாளி ஒருவர் நேற்று கடலில் தவறி வீழ்ந்து உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவத்தில் அல்லைப்பட்டி 3ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த 58 அகவையுடைய அந்தோணி பிள்ளை ரோமன் மெயின்டன் என்பவரே உயிரிழந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுமரத்தில் மீன் பிடிப்பதற்காக சென்ற நிலையில் தவறி கடலில் வீழ்ந்து உயிரிழந்துள்ளார் என்றும் இவரது சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தளத்தில் பாரிய மரம் வீதியில் சாய்ந்து விழுந்ததில் யுவதி ஒருவர் அதனுள் அகப்பட்டு உயிரிழந்துள்ளார். புத்தளம் 61வது சந்தி பகுதியில் உந்துருளியில் பயணித்த 2 யுவதிகள் மீது மரம் வீழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் இன்று பகல் நடைபெற்றுள்ளது. இதில் 23 அகவையுடைய யுவதி ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் மற்றைய யுவதி படுகாயமடைந்த நிலையில் சிலாபம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த யுவதிகள் இருவரும் வில்வத்து பகுதியில் இருந்து சிலாபம் நோக்கி உந்துருளியில் பயணித்துக் கொண்டிருந்த போது சாலைக்கு அருகில் இருந்த மரம் ஒன்று பலத்த காற்றினால் சரிந்ததில் அவர்கள் அதில் சிக்கியுள்ளனர். இது தொடர்பான விசாரணைகளை புத்தளம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். தாய்வானின் சுயராஜ்ய தீவை சுற்றியுள்ள வான் மற்றும் நீர் எல்லைகளில் சீனா அதன் படைகளை நிலைநிறுத்தியுள்ளது. அமெரிக்க ஆதரவு நாடான தாய்வானுடன் முறுகல் நிலையை நகர்த்தும் சீனா தற்போது அதன் படைகளை சுயராஜ்ய தீவை சுற்றியுள்ள வான் மற்றும் நீர் எல்லைகளில் நிலைநிறுத்தியுள்ளது. சுயராஜ்ய தீவை சுற்றியுள்ள நீர் மற்றும் வான்வெளியில் படை பயிற்சிகளில் ஈடுபடுவதற்கு சீனா திட்டமிட்டுள்ளமை சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது. சீன அரச ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் தாய்வானின் ஜலபந்தி, தாய்வானின் வடக்கு, தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் சீன படையினர் தீவிர பயிற்சிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் சீன ஊடகம் தெரிவித்துள்ளது. தாய்வானை தனது நாட்டின் ஒரு பகுதியென்று சீனா உரிமை கொண்டாடி வருகின்ற நிலையில் குறித்த விடயம் அச்சநிலையை உருவாக்கியுள்ளது. இந்த விவகாரத்தில் தாய்வானுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருக்கிறது. இந்நிலையில் தாய்வானை மிரட்டும் வகையில் அந்நாட்டை சுற்றி தீவிர போர் பயிற்சியில் சீனா ஈடுபட்டு வருகிறது. அமெரிக்காவின் அயோவா மாகாணத்தின் கிரீன்ஃபீல்ட் பகுதியில் வீசிய சூறாவளியால் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் அயோவா மாகாணத்தில் உள்ள கிரீன்ஃபீல்ட் நகரில் பலத்த சூறாவளி வீசியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 2000 பேர் வசிக்கும் கிரீன்ஃபீல்டு வழியாக வீசிய இந்த சக்தி வாய்ந்த சூறாவளியால் உள்ளூர் மருத்துவமனை சேதமடைந்துள்ளது. இதனால் பலர் உயிரிழந்துள்ளதுடன் 12 பேர் காயமடைந்துள்ளனர். மேலும் காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள நகரங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மேலும் நகரத்தில் உள்ள பல பெரிய காற்றாலைகள் இடிந்து விழுந்துள்ளதாகவும் ஏராளமான குப்பைகள் அப்பகுதியில் சிதறி கிடப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மீட்டெடுப்பதற்காக அரசாங்கம் தனது முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்று அம்மாகாணத்தின் ஆளுநர் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.